நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திரங்களும் அதனுடைய பாதங்களுக்குரிய மரங்களும். ஏற்கனவே முதல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் நட்டு வளர்க்கலாம். இரண்டாம் பாதம் பார்த்திங்கன்னா முத்திலா மரம் நட்டு வளர்த்து வரலாம். மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க, அதாவது மக நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இலுப்பை மரம் வளர்த்து வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பவளமல்லி செடியை வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். அடுத்ததாக வரக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் பலாசு மரம் வாங்கி நட்டு வளர்க்கலாம். இரண்டாம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வாகை மரம் வாங்கி நட்டு வளர்த்து வைக்கலாம். மூன்றாம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்கன்னா ருத்ராட்ச மரம் நட்டு வளர்த்து வரலாம். அடுத்தது பூர நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் பலாசு மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆலாசி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை நட்டு வளர்த்து வரலாம். உத்திரம் இரண்டாம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வாதநாராயணன் மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் எட்டி மரம் நட்டு வளர்த்து வர்றது இவங்களுக்கு நன்மையை பயக்கும். உத்திர நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா புங்கன் மரம் வாங்கி நட்டு வளர்த்து வர்றது நல்லது. அடுத்த நட்சத்திரமாக வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம். இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதத்தில் இருக்கிறவங்க ஆத்தி மரம் வாங்கி நட்டு வளர்த்து வர்றது நல்லது. இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் நட்டு வளர்த்து வர்றது நல்லது. மூன்றாம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒதிய மரம் வாங்கி நட்டு வளர்த்து வர்றது நல்லது. நான்காம் பாதம், அதாவது வந்து ஹஸ்தம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க புத்திர சீவி அப்படின்னு ஒரு மரம் ஒன்று இருக்குது, அந்த புத்திர சீவி என்ற மரத்தை வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வில்வ மரம் நட்டு வளர்த்து வளர்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா புரசு என்ற மரத்தை வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தினுடைய மூன்றாவது பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளி மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். நான்காம் பாதம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்க அரளி செடி வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மருது மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். இரண்டாம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க புளிய மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். மூன்றாம் பாதம், அதாவது சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க மஞ்சள் கொன்றை மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். சுவாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மந்தாரை அப்படின்னு ஒரு மரம் ஒன்று இருக்குது, கொழுக்கட்டை மந்தாரை. அந்த கொழுக்கட்டை மந்தாரை மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். அடுத்ததாக வந்து பார்க்க போகிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் வந்து பிறந்தவங்க விலாமரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். இரண்டாவது பாதத்தில் வந்து பிறந்தீங்கன்னா சிம் சுபா அப்படின்னு ஒரு மரம் ஒன்று இருக்குது, சிம் சுபா மரத்தை வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். அடுத்தது மூன்றாம் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூவன் மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். நான்காம் பாதம், அதாவது விசாக நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தூங்கு மூஞ்சி மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். அடுத்த நட்சத்திரமாக வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அனுஷம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதத்தில் பிறந்தவங்க மகிழ மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். இரண்டாம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பூ மருது அப்படின்னு ஒரு மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தை வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். மூன்றாம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தினுடைய மூன்றாவது பாதத்தில் வந்து பிறந்தவங்க கொங்கு மரம் ஒன்று இருக்குது, அந்த கொங்கு மரத்தை வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். நான்காம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா
தேக்கு மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பலாமரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். 2ஆம் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூவரச மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். 3ஆம் பாதத்தில், அதாவது கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அரச மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வந்து பிறந்தவங்க பார்த்திங்கன்னா வேப்ப மரம் வாங்கி நட்டு வளர்த்து வரலாம். சரி நண்பர்களே, அடுத்தபடியாக வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 9 நட்சத்திரம் இருக்குது. அந்த 9 நட்சத்திரத்தில் அடுத்தபடியாக மீதி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே வந்து 9 நட்சத்திரத்தில் வந்து போட்டுக்கிறோம். இப்போ 9 நட்சத்திரத்தில் உரிய பாதங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்களுக்கு உரிய மரங்களை பற்றி நம்ம இப்போ வந்து பார்த்தோம். அடுத்தபடியாக மீதம் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உரிய பாதங்களுக்கு உரிய மரங்களை வந்து பார்ப்போம். தயவுசெய்து இதை பார்க்குறவங்க பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.